ஆக்சுவலாக உங்களுக்குலாம் நான் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமியோட அம்மா. எப்படி ஒரு ரிலேஷன் சொன்னால், சொந்த பாட்டிக்கு ஒரு படி மேலே அவளை பார்த்து நம்ம நிறைய கற்றுக்கணும். இதுதான் வந்து எங்கள் மாமி. ஆக்சுவலாக இது வந்து என்னோடய சிஸ்டர். இப்போ வந்து அவளோட பேத்திகள் 2 பேரும். இதில் வந்து நான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கே வரலை. எனக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் எப்போவுமே இந்த ஃபேமிலியில் உண்டு. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, என் மாமின்னு, அதாவது எங்கள் மாமா ஒய்ஃபு. ஆனால் எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸு. முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மாவோட கடைசி அப்படி நினைக்கல. நாங்கள் எதேச்சியாக மாமா சீராட்டுவா. ஆக்சுவலாக இந்த காலத்தில் இதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். அப்போ வந்து எங்கள் அம்மாவோட அந்த கடைசி நாட்களும் அப்படி கூடவே இந்த ஸ்லோகம் சொல்கிறது என்ன எல்லாம் சொல்லி கொடுக்குறதுன்னு எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இருந்தால், அதை வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் இப்போ எதுக்குன்னு நான் இப்போ முக்கியமான கட்டத்துக்கு வரேன். அந்த மாமியோட வயசு வந்து 98. சொன்னால் நீங்களாம் நம்ப மாட்டேன். இப்போ அவள் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுக்கு உண்டான அறிவுரைகளை சொல்லுவாள். அப்போ கேளுங்க. இது இந்த அக்கா, எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் அவர் 2 வார்த்தை சொல்லட்டும். மாமியும் எங்கள் அம்மாவும் ரொம்ப இணைபிரியா தோழிகள் மாதிரி இப்படி இருந்தா. எப்போவும் ஸ்லோகம் சொல்கிறது, சத் விஷயங்கள் பேசுறது, நல்ல கதைகள் பேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப அந்யோன்யமாக இருந்தா. அம்மா அங்கே கிட்டத்தட்ட 2 மாதம் இருந்திருப்பா. அப்புறம் எதிர்பாராமல் அங்கேயே இதுவாகிற மாதிரி ஆயிடுத்து. ரொம்ப கூடவே இருந்த அந்த 2 மாதமும் அம்மா விட்டு நகராமல் அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக, அவ்வளோ பாசமாக, அவ்வளோ இதுவாக 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அப்படி ஆசையாக இருந்துட்டு இருந்தா. இப்போ வந்து அந்த பாட்டிக்கு வந்து 98 வயசாகுது. அதை பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் வந்திருக்கோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், என் தங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்கா. எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். இப்போ நீங்கள் அந்த மாமியை கேட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவேன். எவ்வளோ அழகாக கிளியராக பேசுகிறா. அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த ஹோமத்துக்கெல்லாம் தான் உட்காந்துண்டா. அது எப்படி டயட் ஃபாலோ பண்ணுறா, லைஃப்பில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறா, இந்த ஒரு லெவலில் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறத இப்போ மாமி சொன்னால் அவளோட வாய்ஸ் வச்சு நீங்களே நான் சொல்கிறதுலேருந்து எந்த வித தப்பும் இல்லை, எந்த வித எக்ஸ்ட்ரா அடிஷனும் இல்லை. அது ஃபேக்ட் நீங்களே புரிஞ்சுப்பேன். இப்போ மாமி பேச போகிறா, எவ்வளோ தெளிவாக பேசுகிறா பாருங்கள். சொல்லுங்க பாட்டி. காலோட நீங்கள் எப்படி டெய்லி எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்? ஐட்டம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன நானாகவே சொல்லணுமா? சொல்லு. பேர்லேருந்து ஆரம்பிக்கும். சொல்லவா? மை டெடிகேட்டட் ப்ரேயர், லிமிட்டட் ஃபுட், இன்னசென்ட் மைண்ட் அண்ட் டே டு டே ரீடிங் குட் புக்ஸ். ஆனா எக்ஸலண்ட் மாமி. 4 வரியில் ரொம்ப பிரமாதமாக அழகாக எல்லாம் சூப்பராக சொல்லிட்டேன். இதை ஃபாலோ பண்ணாலே போகிறோம். நிஜமாவே சாஷ்டாங்க நமஸ்காரம். ஆஸ் அ டாட்டர் நான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி அவள் மெயின்டைன் பண்ணுறதுனால ஐ ஆம் பிளஸ்ட். எப்போவுமே லிவ் ஃபார் த ப்ரெசன்ட். டோன்ட் பி ஆன்ஷியஸ் அபவுட் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அண்ட் டோன்ட் பி திங்கிங் அபவுட் ஃப்யூச்சர். எல்லாமே அவன் நமக்கோசரம் கவலைப்படுறதுக்கு பகவான் இருக்கான். அவனோட வழியில் போயிட்டோம்னா நம்ம கவலையே பட வேண்டாம். பிகாஸ் ஷீஸ் அவர்கிட்டேருந்து நான் நிறைய டிசிப்ளின்டாக எல்லாம் கற்றுட்டுருக்கேன். எங்கள் மாமியார்கிட்டேருந்து நான் நிறைய கற்றுட்டேன். எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுட்டேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு ரோல் மாடல். ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி கண்ட்ரோல் இன் டயட், ஒரு நாக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா பேச்சுலேயும் சரி டயட்லேயும் சரி நம்ம எப்போதுமே ஹாப்பியாக இருக்கலாம். லிவ் ஃபார் த ப்ரெசன்ட் ஆல்வேஸ். நம்ம ஹாப்பியாக, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ப்ரெசன்ட். ஸோ ப்ளீஸ், நம்ம எந்த நிமிஷத்துக்கு இருக்கமோ அந்த நிமிஷத்தில் மறந்துடணும். குழந்தைகள்கிட்டேருந்து கற்றுக்கிறது நிறைய இருக்குது. ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் ஃபஸ்ட்டு திங். அவகிட்ட எப்பவுமே மற்ற கெட்ட விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாங்க. அதனால குழந்தைகள்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி பெரியவாழ்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. நீங்கள்லாம் இஷ்டப்பட்டால் நீங்களும் இந்த மாதிரி நல்ல லைஃப்பை லீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, வீட்டில் ரவா உப்புமா பண்ணால் கணவர் என்ன சாப்பிட விட மாட்டோம். மோர் குழு கடலை கொடுப்போம். அந்த மாதிரி என்னுடைய டயட்டு மெயின்டைன் ஆகுது. ரவையெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
எது ஒத்துக்கலையோ அதை சாப்பிடணும். ஆமாம், எது எனக்கு ஆசையும் கிடையாது. அதுவும் ஒன்று சொல்லணுமோ, சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்கிறேன், அந்த இதெல்லாம் எனக்கு கிடையாது. நோ இன்டென்ஷன், லைக்கிங் பர்பஸ். ஏதோ அந்த பசிக்கு ஏதோ சாப்பிட்டா சரி, அவ்வளோதான். I think hope everybody can understand the substance, because initially she introduced herself and she told 4 points in English only. I think you are all comfortable. I am really proud to have such a affectionate and a lovely family of my mama and mommy. மெயினாக Thank you so much. அறுப்பல் அவாய்ட் பண்ண